கிராம மக்களின் எதிர்பார்ப்பு, அராஜகத்தின் மீது நடவடிக்கை கோரிக்கை. செய்திகள் வாசிப்பது சர்மா செல்வசேகர், சமூக ஆர்வலர், யூடியூபர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பள்ளிப்பட்டு மற்றும் மேல்வணக்கம்பாடி கிராமங்களுக்கு சொந்தமான ஈசா ஏரி கடந்த ஆண்டு அரசின் பொதுப்பணித்துறையின் மூலம் ஏலம் விடப்பட்டது. அந்த ஏலத்தின் காலக்கெடு கடந்த ஜூன் 31, 2025 அன்று முடிவடைந்தது. ஏலத்திற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலம் மறு ஏலம் விடும் வரை ஏரியில் அந்நியர்கள் மீன்பிடிக்க கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பை புறக்கணித்து செங்கம் பகுதியைச் சேர்ந்த பவுன்குமார் என்பவர் தொடர்ந்து அவரது அடியாட்களை வைத்து ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டும் ஏரி பகுதிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை மிரட்டியும் தொடர்ந்து அராஜக செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பவுன்குமாரின் அராஜகம் குறித்த குற்றச்சாட்டுகள். அவரிடம் யாரேனும் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால், இந்த ஏரி நான் ஏலம் எடுத்துள்ளேன், எனக்கு சொந்தமானது, நான் என்ன நினைக்கின்றேனோ அதைத்தான் செய்வேன், யாரும் ஏரி அருகில் கூட வரக்கூடாது என்று கூறி தனது அடியாட்களுடன் ஏரியை பாதுகாப்பதுடன் ஏரியில் இருக்கும் மீன்களை தொடர்ந்து பிடித்து விற்பனையும் செய்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே பலரை தாக்கிய புகார்கள் மேல் செங்கம் காவல் நிலையத்தில் உள்ளது. சமீபத்தில் மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் கணினி மையம் வைத்திருக்கும் ஒரு அப்பாவியை ஏரி அருகில் சென்றதற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச்சங்கிலியையும் பறித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளானவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கேயும் சென்று பவுன்குமார் மிரட்டியதாகவும், நான் அடித்தேன், நீங்களா நானா பார்த்துக் கொள்ளலாம், உங்கள் மீது நான் புகார் கொடுக்கிறேன், பார்த்துக் கொள்ளலாம் என்று அச்சுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள். சில பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து அராஜகம் செய்து வருவதாகவும், இதுவரை காவல்துறையினர் இவர் மீதும் இவரது அடியாட்கள் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த அராஜக செயல்களாலும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காததாலும் மக்களை கண்டு அஞ்சி நடுங்குவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தோக்கவாடியைச் சேர்ந்த பவுன்குமார் மற்றும் அவரது அடியாட்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா, மக்களின் இந்த அச்சத்தை அரசு போக்குமா என்று ஊர் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். செய்தியாளர் சர்மா செல்வசேகர், சமூக ஆர்வலர், யூடியூபர்.